எஃப். எஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெரும்பாலும் கிறிஸ்டின் நேம்ஸ் தான் இதில் வரும். ஃப்ளாரன்ஸ் ஏதோ ஒரு மாதிரி எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற முஸ்லீம்ஸ் வரும் வந்து ஹிந்துஸ் நேம்ஸ்லாம் அதிகமாக வராது. ஸோ எஃப்ங்கிற எழுத்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா 8ஆம் நம்பர் எழுத்து. இந்த 8ஆம் நம்பருங்கிற எழுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பூர்வ கர்மாக்கள் 7 பிறவிகளில் செஞ்ச பாவ புண்ணியங்களை 8வது பிறவியில் தீர்க்கிறதுங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த பிறவியில் வந்து நல்லது பண்ணீங்களோ கெட்டது பண்ணீங்களோ அதுக்குண்டான ஒரு நல்லதுகளோ கெட்டதுகளோ நடக்காது. உட்பிறவியில் என்ன பண்ணீங்களோ அதுக்கு நீங்கள் இப்போ ரெஸ்பான்சிபிள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் நல்லவராக இருந்தாலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்குன்னா பூர்வ ஜென்மத்தில் ஏதோ தவறு செஞ்சுருந்தீங்கன்னா அது வாங்கிக்கிறதா வேணும். நம்ம வந்து எதிர்த்தே செயல்படக்கூடாது. ஸோ வரக்கூடிய விஷயங்களை கர்மாவுக்கு உண்டான பிறவி இது. ஸோ அதனால் எஃப்ல ஸ்டார்ட் ஆச்சுனாக்க இது நமக்கு கர்மா இருக்குது அப்படின்ட்டு புதுசாக எதுவும் தவறு செய்யக்கூடாது. புதுசாக ஏதாவது தவறு செஞ்சால் இவங்கள மாட்டிக்குவாங்க. அதனால் ஏற்கனவே இருக்க கர்மாவே வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து ஜாக்கிரதையாக அணுகணுங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிருவாங்க. பட் இவங்க தப்பு செஞ்சால் தப்பிக்கவே முடியாது, சிக்கல் ஏற்படும். ஸோ இவங்க அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பழைய பொருட்கள் வியாபாரம் தான் சிறப்பாக இருக்கும். யூஸ்டு பொருட்கள் எல்லாமே பழைய பொருட்கள், இரும்பு, அதே மாதிரி போக்குவரத்து, தாது பொருட்கள் வியாபாரம் இது மாதிரி உள்ளது. சோப்பு, எண்ணெய் தொழில், இந்த செக் எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள். சனி வந்து எப்பயுமே வந்து அழுக்கு சம்மந்தப்பட்டது, அழுக்கை நீக்கக்கூடிய சம்மந்தப்பட்டது, வேஸ்ட் பொருட்களை திருப்பி ரெனியூவல் பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு 7 ஜென்மங்களில் செய்யக்கூடிய பாவங்களை தீர்த்துட்டு புது பிறவியாக்குறது. அதனால் அதே மாதிரி தான் இதுவும் பழைய இரும்பை வந்து உருக்கி புதுசாக்குறது. பாயிண்ட் அதுதான். பட் அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடைஞ்சல் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த தாண்டணும் நம்ம. ஏன்னா வந்து ஒரு துணி அழுக்காச்சுனாக்க நம்ம துவைச்சி அதை அயன் பண்ணி காய வச்சு எல்லாம் பண்ணி பண்ணும்போது அந்த துணிக்கு கஷ்டம்தான். பட் புது துணியாக மாறிடுது. அதே மாதிரி தான் இதுவும். இந்த பிறவி வந்து புது பிறவியாக மாறுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்குட்டான அதே மாதிரியான தொழில்களும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் லெமன் வாட்டர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பரிகாரம் இவங்களுக்கு இந்த நெகட்டிவை தீர்க்கிறதுக்கு இந்த லெமன் வாட்டர் பரிகாரம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்க சளி பிடிக்குது அப்படிம்பாங்க. லெமன் சாப்பிட்டா சளி பிடிக்குது. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பித்தம் வந்து உடம்புல அதிகமாக இருக்கிறதுனால பித்தத்தை நீக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் லெமன் தாங்கிறதுனாலையும் நீங்கள் சுகர் சேர்க்காம வெந்நீரில் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீரில் மதியான நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 மூடி லெமன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுடைய நெகட்டிவிட்டி போய் உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள், குறிப்பாக வந்து உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றி உண்டாகும்.